ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெளியான தக் லைஃப் படத்தோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அன்பார்ச்சுனேட்லி எதிர்பார்த்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு டீசென்டாகவும் செகண்ட் ஆஃப் சுத்தமா வேலைக்கு ஆகலன்னு சொல்றாங்க. சரி, சாங்ஸுக்காகவாவது ஒரு வாட்டி பார்க்கலான்ற மாதிரி நினைச்சா மிகப்பெரிய ஹிட் அடிச்ச முத்தமழை சாங்கே படத்துல இல்லையா. ஒரு மாசமாவே சோஷியல் மீடியால சின்மயி வெர்ஷனா இல்ல தி வெர்ஷனான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சண்டையே போயிட்டு இருந்துச்சு. அதாவது நிறைய பேர் படத்துல சின்மயியே பாட வச்சிருக்கலாம் அப்படின்னு மாதிரிலாம் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் கடைசியில பார்த்தா மணிரத்னம் அவர்கள் ரெண்டு பேரோட வெர்ஷனையுமே வைக்கல. தென் அதே மாதிரி விண்வெளி நாயகனும் எண்டு கிரெடிட்ஸ்ல தான் வருதான். சோ ஒரு பக்கம் இதனாலயுமே ஃபேன்ஸ் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற சிங்குச்சான் சாங்கையும் ட்ரிம்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்களாம். சோ பாடல்களுக்காவது போய் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் போச்சு. அண்ட் இந்த ரிவ்யூஸ்லாம் வச்சு பார்க்கும்போது படம் பெருசா செல்ஃப் எடுக்காதுன்னு தான் தோணுது. சூப்பர் ஹிட் அண்ட் பிளாக் பஸ்டர் அதெல்லாம் மறந்துட வேண்டியதான். அட்லீஸ்ட் ஹிட்டுக்காச்சும் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். அண்ட் கர்நாடக மக்கள் படத்தை பேன் பண்ணி எப்படியே தப்பிச்சிட்டாங்க. நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் போல. அண்ட் 90ஸ்ல டாப்ல இருந்த டைரக்டர்ஸ்ல ஓரளவுக்கு சர்வைவ் ஆயிட்டு இருந்தது மணிரத்னம் அவர்கள் தான். இந்த படம் மூலமா அவரும் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாருன்றதான் வருத்தமா இருக்கு. அண்ட் எஸ்டிஆருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வர்ற ஒரு படம். அண்ட் படத்துல ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு அவரோட சீன்ஸ் தான் சொல்றாங்க. அண்ட் இந்தியன் 2க்கு அப்புறம் இதுவுமே கமல் அவர்களுக்கு ஒரு மறக்கக்கூடிய படமா தான் இருக்கும் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக் லைஃப் படத்துக்கு வர்ற ரிவ்யூஸ் இதுதான். அண்ட் படம் யாராவது பார்த்துருந்தா உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆன்லைன் ரிவ்யூஸ் மேலாம் நம்பிக்கை இல்லாதவங்க தாராளமா போயிட்டு படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோலிவுட் பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம சினி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.